துலாம் ராசிக்காரங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு போக்கஸ் இருக்கும், நீதிமான் சொல்லலாம். சுக்கிரன் ஜாதகத்துல உச்சமான ஜாதகம் யாருன்னா துலாம் ராசிக்கு தான். 9ல குரு வந்தா ஓடி போவீங்க, பணத்தை தேடி ஓடி போவீங்க, பதவியை தேடி ஓடி போவீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கும் அரசியலுக்கும் ஒரு பிணைப்பே இருக்குது. துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் மோகம் உள்ளவங்க தான், ஆசைகள் உள்ளவங்க தான். ஏன்னா சுக்கிரன் உங்க ஜாதகத்துல உச்சமா இருக்குல்ல. கோடீஸ்வர ஜாதகம் யாருன்னா நீங்க தான். சனி பகவான் வேணா உங்களுக்கு ரோக சனியா கொடுக்கலாம், ராகு பகவான் வேணா உங்களுக்கு 6ஆம் இடத்துல பல விரயத்தை கொடுக்கலாம். ஆனா குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்காரு, யோகம்தான். ஒரு மனைவியை ஏமாத்தாதீங்க, தர டிக்கெட்டுக்கு வந்துடுவீங்க. 3 கிரகமும் ஒரு தன்மையோட தான் இருக்கு. ஆனா இதுல யோகத்தை கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி தான் உங்களுக்கு குரு பெயர்ச்சி. நீ தப்பே பண்ணாலும் ஒரு வார்னிங் பண்ணும். வணக்கம், நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி. பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் தரப்போறாருன்னு பார்க்கலாம். முதல்ல குருனா யாருன்னு கேட்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். குரு ஒரு பிரகஸ்பதி. குரு பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல உச்ச நிலையில இருக்காருன்னு சொன்னாவே தங்க நகை நீங்க வாங்கலாம், வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், மாளிகை கட்டலாம். ஏன்னா குரு பிரவேசம் தான். ஆனா அத கிரக பிரவேசம் கேட்டு மக்கள் சொல்லுவாங்க. அப்ப குரு பலனா இருந்தாவே கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமா இருந்து வாழ்க்கையை நல்லா பிள்ளைங்களுடைய படிப்புக்கு எல்லாத்துக்கும் அந்த பணம்னு சொல்லக்கூடிய தேவை உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு ஜாதகத்துல பிரகாசமா இருந்தா அந்த காலத்துல உனக்கு புதையல் கிடைக்குன்னு சொல்லுவாங்க, இந்த காலத்துல லோன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் நம்மளுடைய கடன் எப்படா அடையும், அந்த கடனை அடைக்க ஒரு கடன் வாங்கி அடைச்சா சரியாயிடும் சொல்லக்கூடிய பயம் இருக்கும் பாருங்க. அந்த டைம் உங்களுக்கு லோன் கிடைக்கக்கூடியது குரு பகவான். இருளை நீக்கி ஒளிய கொடுக்கிறது, கஷ்டத்தை நீக்கி நம்மளுக்கு லாபத்தை கொடுக்கிறது, நம்ம ஆசைகள் தேவைகள் என்ன ஏதுன்னு கேட்கறத பக்குவம் பண்ணி அது நம்மளுக்கு பிரகாசம் கிடைக்கும். அப்பா நான் நல்லா இருக்கேன், இப்ப நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு தன்மை வந்துருச்சு, ஒரு சக்தி வந்துருச்சு. இந்த மாதிரி தேவைகளை பக்குவம் பண்ணக்கூடியவர் தான் குரு. குரு பகவான் ஜாதகத்துல நல்லா இருந்தா சரியான பருவத்துல கல்யாணம் நடக்கும், குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு குழந்தை குட்டி பிறக்கும். இன்னும் வாழ்க்கையில நம்ம தேவைகள் எல்லாமே குரு பகவான் தான் நம்ம எல்லாருக்குமே கொடுப்பாரு. ஆனா இந்த வருஷம் 12 ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனைத்தான் கொடுக்கக்கூடிய தன்மை குரு பகவான் நம்ம ஜாதகத்துக்கு வந்திருக்காரு. அப்ப குரு பகவானை எப்படி வழிபடணும்னா, குருன்னு கேட்டாவே திருச்செந்தூர் முருகர், ஆறுபட முருகனும் இருக்கு, திருச்செந்தூர் முருகன் இருக்கு. இல்லைன்னா வடபழனி முருகரை ஏதாவது ஒரு நாள் சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை வேலைக்கிழமையில முருகரை நல்ல மனதார வேண்டி வடபழனி முருகரை சாந்தரமா போனீங்கன்னா கோயில் வாசல்ல கிழக்கு வாசல்ல முழு நெல்லிக்காய் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி கையில வச்சுக்கிட்டு, முருகா எனக்கு இந்தந்த தேவைகள் இருக்கு, இந்தந்த ஆசைகள் இருக்கு, பிள்ளைங்க நோய் நொம்பல் இருக்காங்க, என் கஷ்டம் போகணும்னு சொல்லி சாமியை பார்த்து பிரகாரம் சுத்தி வரக்குவங்களுக்கு யாருக்காவது ஒண்ணு கொடுங்க, உங்களுக்கு குருபலன் கிடைச்சிடும். 100க்கு 100 படிக்கிற குழந்தைங்க தான் இந்த வருஷம் பெரிய லெவலுக்கு வரப்போகுது. நல்ல வேலை வாய்ப்பும் அமையறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமா இருக்கு. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் குரு பகவான் கேட்கறது முருக கடவுள் தான். டைம் கிடைச்சிச்சுன்னா வடபழனி கோயில போயிட்டு நல்லா சாமியை பாருங்க. குரு ஜாதகத்துல கெட்டு போனா தான் நோய் நொம்பலம் கடன் கொடுப்பாரு, கெட்டு போக கூடாது. சாமி இந்த வருஷம் எனக்கு குரு பயிற்சி நல்ல பலனை கொடுன்னு சொல்லி முருகரை வேண்டுங்க, உங்க மனக்குறெல்லாம் போகும். என்ன ஆசை வேணா படுங்க, உங்க ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர், வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வடபழனி ஆண்டவர். துலாம் ராசி, துலாம் ராசிக்கு 9வது வீட்டுல மிதுன ராசியில தான் குரு பகவான் பெயர்ச்சி. இப்ப துலாம் ராசிக்காரங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு போக்கஸ் இருக்கும், நீதிமான் சொல்லலாம். நிறைய பேர் அட்வொகேட்டா இருப்பாங்க, நிறைய பேர் படிச்சவங்களா இருப்பாங்க, காவல்துறையிலையும் வேலை பார்க்கலாம், இப்படி கலைத்துறையிலையும் வேலை பார்க்கலாம். சுக்கிரன் ஜாதகத்துல உச்சமான ஜாதகம் யாருன்னா துலாம் ராசிக்கு தான்.
ஏசி காத்து கீழே இருந்து வேலை பார்க்கக்கூடிய தன்மை, ஒரு ஜுவல்லரி ஷாப்ஸு, ஸ்டோர்ஸு, நிறைய ஷோரூம்ஸு, இதுக்கெல்லாம் அதிபதி நீங்க தாங்க. ஆனா இருந்திருந்தாலுமே 2025க்கு முன்ன வரைக்கும் பல சோதனைகளை நீங்க அடைஞ்சிருந்திருக்கணும், பல சட்ட சிக்கல்களை நீங்க அடைஞ்சிருந்திருக்கணும், குடும்பமே வெறுத்திருக்கக்கூடிய ஒரு தருணங்களும் உங்க ஜாதகத்துல இருக்கும். நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்க, அங்க இங்கன்னு இடத்துக்கு அட்வான்ஸ் போட்டுட்டு கடனை உடனே வாங்கி கூட கட்டிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்பத்தான் யோகம். 9ல் குரு வந்தா ஓடி போவீங்க, பணத்தை தேடி ஓடி போவீங்க, பதவியை தேடி ஓடி போவீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கும் அரசியலுக்கும் ஒரு பிணைப்பே இருக்குது. அரசியல் செல்வாக்கு உங்களுக்கு நிறைய வரக்கூடிய தருணம் உண்டு. ஆனா துலாம் ராசிக்காரங்க ஒரு பக்கத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் மோகம் உள்ளவங்க தான், ஆசைகள் உள்ளவங்க தான். ஏன்னா சுக்கிரன் உங்க ஜாதகத்துல உச்சமா இருக்குல்ல. கல்யாணம் ஆயிருந்தா கூட கொஞ்சம் மோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு, இது விதி. இதே துலாம் ராசியில உள்ள பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள ஒட்டுணர்ந்து போகணும், கணவனுடைய அன்பான பண்பான பேச்சை கேட்டு போகணும். ஏன்னா துலாம் ராசி பெண்கள் ஆணின் தன்மை உடையவங்க, அதிகார தோரணையா இருப்பீங்க குரல்ல, அப்படி தருணம் உடையவங்க. அந்த அதிகார தோரணை இல்லாம ஆண்கிட்ட அனுசரணையா வாழ்ந்து போனீங்கன்னா நீங்க யோகம் அடைவீங்க. துலாம் ராசிக்காரங்க ஒரு சின்ன தவறு பண்ணுவீங்க, அது உங்க வாழ்க்கைய சின்ன பின்னமாக்கிட்டு போயிடும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஷோரூம் போய் வச்சிருக்கீங்க, அந்த ஷோரூம்ல பணிபுரிகிற பெண் மேல நீங்க மோகமா இருப்பீங்க. இது உங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். இது ஒரு பிரச்சனையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்க ஜாதகத்துல. ஏன்னா நீங்க சுக்கிர ஜாதகம், சினிமாக்காரா இருந்தா கூட அந்த மோகங்கள் வரும். அதனால இனி வரும் காலத்துல அந்த ஆசைகளை திறந்துட்டு தனக்குன்னு வாச்ச மனைவியோட அன்பா பண்பா அனுசரணையோட வாழக்கூடிய வாழ்க்கைய நல்லா வாழணும். நீங்களும் கோயில் கட்டணும், பல கும்பாபிஷேகங்கள் பார்க்கணும், பல தானம் தர்மங்கள் பண்ணணும், உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்க ஓடணும். இப்படியாம்பட்ட தன்மத்தை துலாம் ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 4ஆம் திசையிலிருந்து உங்களுக்கு பணம் காசு வரும். கோடீஸ்வர ஜாதகம் யாருன்னா நீங்க தான். பல லட்சத்துல இல்ல கோடியில புரளக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த வருடம் இருக்கு. சனி பகவான் வேணா உங்களுக்கு ரோக சனியா கொடுக்கலாம், ராகு பகவான் வேணா உங்களுக்கு 6ஆம் இடத்துல பல விரயத்தை கொடுக்கலாம். ஆனா குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்காரு, யோகம்தான். தெரிஞ்சு தப்பு பண்ணாதீங்க, தெரியாம பண்ற தப்பு ஒண்ணும் கிடையாது. தெரிஞ்சே மனைவிக்கு நான் துரோகம் பண்றேன் பாக்குறியா அப்படின்னு சேலஞ்சு போட்டு ஒரு மனைவியை ஏமாத்தாதீங்க, தர டிக்கெட்டுக்கு வந்துடுவீங்க. துலாம் ராசிக்காரங்கள நிறைய பேருக்கு வயிறு வீக்கங் நோய் வரும், ஸ்ட்ரோக் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய ஜாதகம் துலாம் ராசிக்கார ஆண்கள். மனைவியை அனுசரிச்சு போங்க, தாம் பிள்ளைங்களோட அன்பா பண்பா போங்க. இந்த வருடம் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்குது, நஷ்டத்தை கொடுக்கல. குரு பெயர்ச்சி 3 கிரகமும் ஒரு தன்மையோட தான் இருக்கு. ஆனா இதுல யோகத்தை கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி தான் உங்களுக்கு குரு பெயர்ச்சி. நீ தப்பே பண்ணாலும் ஒரு வார்னிங் பண்ணும், ஆனா தெரிஞ்சு தப்பு பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுடைய தன்மை யோக நிலைமைக்கு வரக்கூடியதுதான். சந்தோஷமா வாழுங்க, சுற்று பற்றார்த்தோட சுகத்தோட வாழுங்க. பல கோடிகளுக்கு நீங்க அதிபதி, அந்த கோடிகளை முறையான வழிமுறை பண்ணிட்டு போங்க. துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும். சிவாய நம.